தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 12வது ஞாயிறு இறைவார்த்தை பகிர்வுக்கு என் அன்பு சொந்தங்களே, உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இறை துணையோடு துவங்கி இருக்கின்ற நாளும் இந்த நாளில் தொடர்ந்து வருகின்ற வாரம் முழுவதும் இறைவன் அருட்கரம் உங்களோடு இருந்து உங்களை காக்கட்டும், உங்களை வழி நடத்தட்டும், உங்களுக்கு துணையாக இருந்து நீங்கள் மேற்கொண்ட எல்லா காரியங்களுக்கும் வெற்றியை கொடுக்கட்டும், உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் சமாதானம் நிறைந்திருக்க செய்யட்டும். அத்தகைய அருள்வரங்களை வார்த்தையான இறைவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை மாநில உடமையடா என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை 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 இல்லை என்று சொல்லி பாரதியார் கவிதைகள் பாடுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். என்னதான் பயப்படாது என்று சொன்னாலும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் பயம் இருக்கின்றது. இப்படி பயம் என்பது மனிதனை ஆட்டிப்படைக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. உயிரை பற்றிய பயம், நற்பெயரை பற்றிய பயம், நல்லவராக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பயம், தீமை செய்துவிடக் கூடாது என்பதற்கான பயம், பிறர் முன்னால் அவமானப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக பயம், நோயை பற்றிய பயம், இப்படி பல்வேறு விதமான பயங்கள் மனிதனை ஆட்டி படைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. பயத்தை தவிர்க்க முடியாது, ஆனால் பயத்தை மேற்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு உன்னதமான வழியை தான் இறை வார்த்தையின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லிக்காட்ட ஆசைப்படுகின்றார். மனிதன் பல்வேறு விதமான உணர்ச்சிகளுடைய கலவையாக இருக்கின்றார். சந்தோஷம், சோகம், துக்கம், வருத்தம், வேதனை, கலக்கம், பயம், குழப்பம், இவையெல்லாம் மனிதனை ஆட்டி படைக்கின்ற குணங்களாக, உணர்ச்சிகளுடைய கலவையாக இருக்கின்றது. இந்த உணர்ச்சிகளையும் இந்த உணர்வுகளையும் 4 மேலான குணங்கள், உணர்வுகள் மனிதனை தன்மையப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்றாவதாக சந்தோஷம், கோபம், சோகம், பயம், அச்சம் என்று சொல்லுவார்கள். பயம் எப்போது மனிதன் ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது? அவன் தெய்வ பயத்தில் குறைகின்ற பொழுது, தெய்வ நம்பிக்கை இழக்கின்ற பொழுதோ, தன்னம்பிக்கை இழக்கின்ற பொழுதோ பயம் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கின்றது. இப்படி அச்சமும் பயமும் சோகமும் மகிழ்ச்சியும் மனிதனை தன்மையப்படுத்தி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த நற்செய்தியின் வழியாக சொல்லுகின்றார், அஞ்சாதீர்கள், அஞ்சுங்கள் என்று சொல்லுகின்றார். ஏன் அஞ்சாதீர்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக அவர்கள் உங்கள் உடலை மட்டுமே கொள்ள முடியும், உங்களை ஆன்மாவாய் அவர்களால் அழிக்க முடியாது. இரண்டாவதாக நீங்கள் மேலானவர்கள், இந்த கடவுளுடைய படைப்பிலே மேலானவர்களே அஞ்சாதீர்கள். இறை திருவுளம் இல்லாமல் எதுவும் உங்களை தொட முடியாது, ஆகவே அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். உடலை மட்டுமே கொள்பவர்களுக்கு அஞ்சாதீர்கள் என்று சொல்கின்றார். ஆதி திருச்சபையிலே புனிதர்கள் வாழ்விலை பார்க்கின்ற பொழுது இதுதான் நடந்தது. இயேசுவின் பெயருக்காக, இயேசுவின் நற்செய்திக்காக, இயேசுவின் மதிப்பீடுகளுக்காக உயிரை இழக்க முற்படுகின்றீர்களா, அல்லது இயேசுவை மறுதலித்து விட்டு வாழ்வையை நீங்கள் தேடிக்கொள் என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் உறுதியோடு சொன்னார்கள், நாங்கள் இயேசுவையே நம்பி இருக்கின்றோம், ஆகவே நாங்கள் விசுவாசத்தை கைவிட மாட்டோம் என்று சொல்லி, நீ எங்களை துன்புறுத்தலாம், எங்களை வேதனைப்படுத்தலாம், எங்களை துண்டு துண்டாக வெட்டி எங்களை சிதைக்கலாம், ஆனாலும் எங்கள் உடலை சிதைக்க முடியுமே, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற விசுவாசத்தை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி சான்று பகர்வர்களாக இருந்தார்கள். அச்சம் அவர்களிடம் இல்லை. காரணம், ஆண்டவரிலே நிலைத்திருந்தார்கள். ஆண்டவரினோடு இருக்கின்றார். ஆண்டவர் இந்த மண்ணுலக வாழ்வு அடிந்தாலும் எனக்கென விண்ணக வாழ்வு வைத்திருக்கின்றார், அந்த நிலையான வாழ்வு எனக்கு சொந்தமாகும் என்கின்ற அந்த உறுதியிலே இருந்தார்கள். எனவே அவர்கள் பயப்படவில்லை. இரண்டாவதாக நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றில் நீங்கள் மேலானவர்கள். உங்களை தலைமுடி ஒவ்வொன்றும் எண்ணப்பட்டிருக்கின்றது. எந்த அளவு கடவுள் நம் மீது அக்கறை கொண்டவராக இருக்கின்ற சொல்லி பாருங்கள். தன் சாயலை கொடுத்து தன் ஆவியால் நம்மை உயிர்ப்பிக்க செய்து தன் பணியை நம்மோடு பகிர்ந்து கொண்டு இந்த உலகிலே வாழ நம்மை அனுமதித்திருக்கின்றார் என்று சொன்னால், நம் ஊருமை கடவுளுடைய சீரிய அவருடைய
பணியுடைய சீரிய பொறுப்பாளர்கள் என்று சொல்லி நம்மை இந்த உலகிலே படைத்திருக்கு என்று சொன்னால் நாம் எவ்வளவு மேலானவர்கள். நம்மை கடவுள் மறந்து விடுவாரா? கடவுள் நம்மை கைவிட்டு விடுவாரா? ஆகவே இந்த நம்பிக்கையில கடவுளுடைய படைப்பிலே உன்னதமான படைப்பு மனித படைப்பு. ஆகவே கடவுள் என்னை ஒருபோதும் விட்டு விலகார் என்கின்ற அந்த நம்பிக்கை நமக்கு வருகின்ற பொழுது நாம் பயப்பட தேவையில்லை. மூன்றாவதாக, கடவுளுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்கின்ற இறை நம்பிக்கை. இறை வார்த்தை சொல்கின்ற, உங்கள் தகுதிக்கு மேலாக இறைவன் ஒருபோதும் உங்களை சோதிப்பதில்லை என்று சொல்லி இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்றதா? நம் வாழ்விலே துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வியாதிகள், வருத்தங்கள் வருகின்ற பொழுது இதோ கடவுள் இதை அனுமதிக்கின்ற சொன்னால் இதை தாங்குவதற்கான பலனை கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருந்ததை என்றால் நாம் பயப்பட மாட்டோம், கலங்க மாட்டோம், குழம்ப மாட்டோம், புலம்ப மாட்டோம். இதெல்லாம் செய்கின்றோம் என்று சொன்னால் நாம் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையிலே தளர்ந்து போய் கொண்டிருக்கணும் என்று அர்த்தம். ஆகவே கடவுள் மீது நம்பிக்கை வைத்து இறைவனை அனுமதிக்கின்றார் என்றால் இந்த துன்பத்திலிருந்து கடவுளை காக்க வல்லவர் என்கிற நம்பிக்கையிலே நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நாம் பயப்பட மாட்டோம். எனவே இந்த நம்பிக்கையிலே இருந்து நீங்கள் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகின்றார். ஏனெனில் கடவுள் நம்மை தன் சாயலை படைத்தவர் சொல்லி இருக்கின்றார், யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், பால் குடிக்கும் மகவை தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அஞ்சாதீர்கள், என் கண்களில் நீங்கள் வெளியேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவர்கள் என்று சொல்லி இருக்கின்றார். தாய் தேற்றுவதை போல உன்னை தேற்று என்று சொல்லி இருக்கின்றார். அரண் போல சூழ்ந்து உன்னை பாதுகாப்பு என்று சொல்லி இருக்கின்றார். பகல் கதிரவனோ இரவு நிலாவோ உன்னை தீண்டாது, எது உன்னை அணுகாது என்று சொல்லி இருக்கின்றார். உனக்கு நீடிய ஆயுளும் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். இப்படி வாக்குத்தத்தம் கொடுத்த கடவுள் தன் வாக்குறுதியை ஒருபோதும் பின் வாங்கராகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் என்றால் எது வந்தாலும், எத்தகைய சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் எதிர்த்து நிற்போம். பவுல் சொல்வார் அல்லவா, ஆண்டவர் என் சார்பாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராக நிற்கக்கூடியவன் யார்? எது என்னை இயேசுவின் அன்பிலிருந்து பிரித்து விட முடியும்? இறை நம்பிக்கை. ஆகவே அஞ்சாதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார். உங்கள் வாழ்வில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்ற எல்லா சூழ்நிலையும் உங்களை பயத்தை, வேதனையை, கலக்கத்தை, குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். உங்களோடு இருக்கிற மனிதர்கள் உங்கள் நம்பிக்கை சிதைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். பயப்படாதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார். கடவுள் உங்களுக்கு துணையாக இருக்கின்றார். உங்களை விட்டு விலகாத கடவுள், உங்களை விட்டு அகன்று போகாத கடவுள், உங்கள் தன் கரங்களை சுமந்து காக்கின்ற கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்கிற நம்பிக்கையிலே நாம் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக பயம் நம்மை விட்டு அகன்று போகும். கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்கின்ற பொழுது, கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்ற உணர்கின்ற பொழுது எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், கோலியாத் போல எதிர்த்து நிற்கின்ற சோதனைகள் வந்தாலும், கோலியாத் போல எதிர்த்து நிற்கின்ற சூழ்நிலைகள் வந்தாலும் தாவீது பயப்படவில்லை. சவுல் அரசன் பயந்தான், இஸ்ரவேல் மக்கள் பயந்தார்கள், ஆனால் தாவீது பயப்படவில்லை. காரணம் என்ன? சவுலோ இஸ்ரவேல் மக்களோ கடந்து வந்த நாட்களே கடவுள் நமக்கு செய்த அற்புதமான செயல்களை மறந்து போனார்கள். கடவுள் இருப்பதை அவர்கள் மறந்து போனார்கள். எனவே பயப்பட்டார்கள். ஆனால் தாவீது பயப்படவில்லை. காரணம், கடவுள் என்னோடு இருக்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. ஆகவே இதே நம்பிக்கையில் வாழும் கடவுள் நம்மோடு இருக்கின்ற என்கிற உணர்வில்லை. தொடர்ந்து இயேசு சொல்வது அஞ்சுங்கள் என்று சொல்கிறார். எதற்கு அஞ்ச வேண்டும்? ஆன்மாவையும் உடலையும் அழிக்க வல்லவருக்கு. யாருக்கு? கடவுளுக்கு அஞ்ச வேண்டும். தெய்வ பயம் இருக்க வேண்டும். கடவுளுடைய பிரசன்னம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்கின்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். திருப்பால் 139 படிக்கணும். நான் பாதாளத்துக்கு சென்று படுத்துக் கொண்டாலும் அங்கேயும் கடவுள் இருக்கின்றார். 7 வானங்களுக்கு நான் கடவுள் சென்றாலும் அங்கேயும் கடவுள் இருக்கின்றார். என்னை காண்கின்ற தேவனாக இருக்கின்ற சொல்லப்படுகிறது. சீராக் 23 படிப்பதை போல ஆண்டவருடைய கண்கள் அனைத்தையும் பார்ப்பவையாய் இருக்கின்றன. அவர் கண்களிலிருந்து எதையும் மறைத்து விட முடியாது என்கின்ற வார்த்தையின் பிரகாரம் நாம் கடவுளுடைய பிரசனிலிருந்து மறைந்து போக முடியாது என்கின்ற அந்த உணர்வு இருக்கின்ற பொழுது நமக்கு தெய்வ பயம் வரும். ஏனெனில் தெய்வ பயமே ஞானத்தின் துவக்கம் என்று சொல்லப்படுகின்றது. ஞானத்தை பெற்றுக் கொண்டோம் என்றால் நல்லது தீயதை பகுத்து ஆய்கின்ற அறிவை பெற்றுக்கொள்வோம். தீயை விலக்கிவிட்டு நன்மையை தேடுகின்ற மக்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே தெய்வ பயம் முக்கியம். தெய்வ பயம் இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது திருப்பாடல் 112 அழகாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார். தெய்வ பயம் உள்ள மக்களுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள்
அவர்கள் பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைவார்கள். அவருடைய வழிமரபு பூவுலகிலே வலிமை மிக்கதாக இருக்கும். அவர்கள் தலைமுறை ஆசி பெற்றதாக இருக்கும். சொத்தும் செல்வம் அவருடைய வாழ்விலே வந்து இல்லத்திலே தங்கும். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. சீராக் புத்தகத்திலே 33 படிக்கின்ற பொழுது இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு தீங்கு எதுவுமே நேராது, சோதனைகளிலிருந்து கடவுள் அவர்களை மீண்டும் மீண்டும் காக்க வல்லவராக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. நீதிமொழிகள் புத்தகம் 23:17 படிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு வருங்காலம் வளமானதாக இருக்கும், அவர்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் 14:27 படிக்கின்ற பொழுது, ஆண்டவன் கொள்ளும் அச்சம் வாழ்வின் ஊற்றாக இருக்கின்றது, அது சாவை விளைவிக்கும் கண்ணில் நின்றும் அது மனிதரை தப்புவிக்க கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. 16:6 ஆண்டவன் கொள்ளும் அச்சம் ஒருவரை தீமை நின்று விளக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆம் அன்பு சொந்தங்களே, இன்றைய வாழ்விலும் வருங்காலத்திலும் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளிலும் சோதனைகளில் இருந்தும் கடவுள் காக்க வல்லவராக இருக்கின்ற யாருக்கு? கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு, தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே நாம் தெய்வ பயத்தோடு வாழ முற்படுகின்ற பொழுது நாம் தீமைகளை தவிர்ப்போம், குற்றங்களை தவிர்ப்போம், பாவத்தை விட்டு விலகி ஓடுவோம். பாம்பை கண்டு ஓடுவதை போல நாம் பாவத்தை விட்டு விலகி ஓடுபவர்களாக இருப்போம். தவறான வழியில் செல்வதற்கு நாம் தயங்குவோம். இந்த தெய்வ பயம் இல்லாததினால் தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மனிதனுக்கு பயப்படுகிற நாம் கடவுளுக்கு பயப்படுவதில்லை. 23:17-19 வரை இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, நான் இருளில் தானே செய்தேன், 4 சுவர்களுக்குள் தான் செய்தேன், யார் என்னை பார்க்க போகிறார்கள் என்று சொல்லி நம்மை நியாயப்படுத்திக் கொள்வது. அடுத்தது, கடவுள் இரக்கமுள்ளவர், ஆகவே என்னை மன்னித்துள்ளார் என்கின்ற அந்த ஒரு மேற்றின் மேல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருக்கணும். அடுத்து அழகாக சொல்லும், மனிதர் கண்களை பார்த்து விடுமோ என்று சொல்லி பயப்படுகிற நான் கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லப்பட்டது. மனிதர் பார்க்கின்ற பொழுது எனக்கு அவமானம் வந்துவிடும், என்னை பற்றி தவறாக பேசுவார்கள், என்னோடு யாரும் பழக மாட்டார்கள், என்னை விட்டு விலகி போவார்கள் என்று சொல்லி பயப்படுகின்ற நான் கடவுள் பார்த்து கொண்டிருக்கின்றார். இறை உறவில் நான் இழக்கின்ற பொழுது என் வாழ்விலே ஆசீர் இருக்காது, என் வாழ்விலே கடவுள் கொடுக்கின்ற சந்தோஷம் சமாதானம் விட்டு விலகி போகும் என்கின்ற அந்த உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். காரணம், தெய்வ பயம் இல்லை என்பதனாலே. அன்பு சொந்தங்களே, நாம் தெய்வ பயத்தோடு வாழ்கின்ற பொழுது ஆன்மாவை காத்துக்கொள்ள முற்படுவோம். அதுதான் மத்தேயு நற்செய்தி லூக்கா புத்தகத்தில் சொல்வார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பார் என்றால் அவருக்கு வரும் பயன் என்ன? தன் ஆன்மாவிற்கீடாக அவன் எதை கொடுக்க முடியும் என்று சொல்லுவார். நாம் ஆன்மாவை பற்றி அக்கறை இல்லாமல் உடலை சார்ந்த இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் நாம் இந்த உலகத்திற்கு பயப்படுகின்றோம், இந்த உலகத்திற்கு மனிதர்களுக்கு பயப்படுகின்றோம். ஆனால் நம் ஆன்மாவை காத்துக்கொள்ள மறப்பதினாலே ஆண்டவனுக்கு பயப்படுவதில்லை. நாம் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்ந்தோம் எனில் கடவுள் நம் வாழ்விலே துணையாக இருப்பார் என்று இறைவார்த்தை சொன்னதை போல, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு, சூசன்னாவோ இவர்கள் வாழ்விலை பார்க்கின்ற பொழுது சோதனைகள் வந்தன, துன்பங்கள் வந்தன, சிறை வாழ்வு வந்தது, சாவின் விளிம்புக்கு சென்றார்கள். இப்படி எல்லாம் துன்பங்கள் மேற்கொள்ள போதும் கடவுள் அவர்களை கைவிடவில்லை. சோதனையிலிருந்து மீண்டும் மீண்டும் அவர்களை காக்க வல்ல என்ற வார்த்தையின் பிரகாரம் அந்த சோதனையிலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். எல்லா மக்களும் கண்களும் வியக்கமளவிற்கு உயர்வான உன்னதமான நிலைக்கு அவர்களை கொண்டு போய் வைத்தார். நம் வாழ்விலும் தெய்வ பயத்தோடு வாழ்ந்தவனில் ஒரு சில காலங்கள் நாம் துன்புறுவதை போல, எதிர்ப்புகள் வருவதை போல, ஏமாற்றங்கள் நம்மில் இருப்பதை போல, இழப்புகள் நாம் சந்திப்பதை போல இருக்கலாம். ஆனால் கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடார், நம்மை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். எல்லார் கண்களும் வியக்கும் அளவிற்கு மேன்மையான ஆசீர்வாதம் மிகுந்த செயல்களை நம் வாழ்வில் செய்து காட்டுவார். ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறது மட்டுமல்லாமல் தெய்வ பயத்தோடு வாழ்வோம். அச்சம் தேவை. கடவுளுக்கு அஞ்சுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த அச்சம் என்பது தண்டனை உணர்வு அல்ல, மாறாக உறவை இழந்து விடுவோம் என்கின்ற, உன்னதமான ஆசிர் இழந்து விடுவோம் என்கின்ற ஒரு வகையான பயம், அச்சம் இருக்க வேண்டும். ஆகவே அன்பு சொந்தங்களே, இது இந்த நாளிலே இறை வார்த்தையின் வழியாக நமக்கு சொல்லுகின்ற பாடம் இதுதான். அஞ்சாதீர்கள், கடவுள் உங்களோடு இருக்கின்றார், உள்ளங்கைகளை பொறித்திருக்கின்றார். அஞ்சுங்கள்,
தெய்வ பயத்தோடு வாழுங்கள். ஆன்மாவை இழந்துவிடக் கூடாது என்கின்ற பயம் இருக்கட்டும், தீமை செய்யவிடக்கூடாது என்கின்ற பயம் இருக்கட்டும். அப்பொழுது ஆண்டவருடைய அருகிலே இருப்போம், ஆண்டவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரோடு இணைந்து ஆசி பெற்ற மக்களாய் இந்த உலகிலே வாழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அஞ்சாதே என்றவரே, என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே. அஞ்சாதே என்றவரே, என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே. கண்மணி போல காப்பவரே, காலமெல்லாம் என்னை ஆள்பவரே. கண்மணி போல காப்பவரே, காலமெல்லாம் என்னை ஆள்பவரே. அஞ்சாதே என்றவரே, என்றும் அஞ்சாதிருக்க அழைப்பவரே. அஞ்சாதே என்றவரே.